மக்கு மண்டையில் இந்த மடசாம்பிராணி மூளைக்கு எட்டா போல் நீ இறங்கி வர. ஆனால் நான் ஒரு அல்பம் மட்டி, உன்னை பற்றி சரியாக தெரியாமல் எனக்கு ஏன் நான் கேட்டது தரமாட்டேங்கிற, ஏன் எனக்கு செய்ய மாட்டேங்கிறேன்னு எவ்வளவோ கடிஞ்சு கோபமாக திட்டினேனே. நீ பாவம் மீனாட்சி, அப்படியே கல் சிலைய நின்றுட்டு இப்போ எனக்காக இவ்வளோ இறங்கி வரையே. நீ கல் இல்லை, உனக்கு அங்கே உயிர் இருக்கு. நான் அதை அனுபவித்து உணர்ந்துருக்கேன். நீ அங்கே கல் இல்லை, நீ அங்கே உயிர் இருக்க. நீ அங்கே உயிரோட கர்ப்ப கிரகத்தில் இருக்க. அதுக்கெல்லாம் உன்னை திட்டினேனே, அதுக்கெல்லாம் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு இப்போ கேட்டால் சரியாக இருக்குமா? ஏன்னா நான் உன்னை நிறைய கடிஞ்சிருக்கேன். நீ எனக்கு எவ்வளோ பார்த்து பார்த்து செய்கிறியே. கண்ணிமைக்கிற மாதிரி கூட இல்லை. ஏன்னா இமைக்கும் இடைவெளி கூட சில வினாடிகள் இருக்குது. மூச்சு விடும்போது அப்படின்னு இல்லை. ஏன்னா மூச்சை உள்ள இழுத்து வெளியில் விடுறதுக்கு கூட சில வினாடிகள் இருக்குது. ஆனால் அந்த சில வினாடிகள் கூட தவறாமல் நீ என்னை கவனித்து பார்த்துக்கிறிய மீனாட்சி. இன்னும் சிறந்த உதாரணம் சொல்லணும்னா, கடலில் சேராமல் நதி இருக்கும் நேரம்னு ஏதாவது க்ஷண நேரம் இருக்கா? கடல் தனில் நதி சேரா நேரம் எது? அது மாதிரி க்ஷண நேரமும் உன் தயவுல தான் நான் இயங்குறேன். ஆனால் அதையெல்லாம் நான் உணராமல் மற்ற எல்லா விஷயங்களையும் கவனம் செலுத்திட்டு என்னை பற்றியும் எனக்கு சரியாக தெரியாமல் இவ்வளவு காலம் பொழுத வீணாக்கி இருக்கேனே. இப்போவும் என்னை பற்றி உன்னை விட எனக்கு தெரியாது. என்னை விட உனக்கு தான் நிறைய தெரியும். என்னை பற்றி எனக்கே தெரியாது. நான் ஒரு அறிவிலி. நான் இப்படிப்பட்ட உனக்கு ஏதாவது செய்யணுமே, தரணுமே. நகையா, வைர கிரீடமா, பணமா, சாப்பாடா, பூவா, புடவையா, கோயில் கட்டி தரட்டுமா? இதெல்லாம் உனக்கு இட்டு நிரப்ப என்னால் முடியுமா? சொல்ல போனால் இது எல்லாமே வாங்கணுன்னாலும் நீ ஏதாவது என் பாத்திரத்தில் பிச்சையாக போட்டால் தான் உண்டு. அப்போ நீ போடுறதை எடுத்து உனக்கே திருப்பி கொடுக்கல எனக்கு என்ன ஆனந்தம்? நீ கொடுத்ததை உனக்கே திருப்பி தர்ற மாதிரி தானே இருக்கும். நான் என்ன தரேன்? எனக்கு பிடிச்ச மீனாட்சிக்கு தர என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட என்ன இருக்கு? என்னோட மீனாட்சிக்கு தர்றதுக்கு, இவ்வளவு எனக்காக செய்கிற மீனாட்சிக்கு தர்றதுக்கு என்கிட்ட என்ன இருக்கு? என்னையே தர மீனாட்சி உனக்கு. நீ எடுத்துக்கோ. முன்னெல்லாம் ஒரு பாட்டு பாடுவேன் அர்த்தமே தெரியாமல். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அர்த்தம் தெரிஞ்சு உன்னை திட்டி கோச்சிக்க பாடுறதுக்காக அந்த பாட்டை பாடுவேன். ஆனால் இப்போ சந்தோஷமாக பாடுறேன். இப்போ அது ஞாபகம் வந்துருச்சு. இஷ்டமாக பாடுறேன். நான் பாடலை, பாபநாசம் சிவன்கிறவர் எழுதி பாடியிருக்காரு. அதை எப்போ நான் கற்றுண்ட ஞாபகம். அதே இப்போ உனக்கு பாடுறேன் இந்த நேரத்தில். நான் எனக்கு எதுவும் சுயமாக சிந்திச்சு எழுத தெரியாது. சிந்திச்சு நானாக ராகம் க்ரியேட் பண்ணி பாட தெரியாது. யாராவது பாடினதை காப்பி பண்ணி உனக்கு பாடுறேன். அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அதுவே சுனூண்டு மட்டும்தான். அந்த பாட்டு என்ன தெரியுமா? நான் ஒரு விளையாட்டு பொம்மையா அப்படின்னு சொல்லி அப்போ கோபமாக பாடினேன். இப்போ பாடுறேன். நான் ஒரு விளையாட்டு பொம்மையா நாயகியே உமையே உந்தனுக்கு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. நான் நிலத்தில் பல பிறவியெடுத்து திண்டாடியது போதாதா தேவி? நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. அருளமுதை பருக அம்மா அம்மா என்று அலறுவதை கேட்பதானந்தமா? ஒரு புகழ் இன்றி உன் திருவடி அடைந்தேனே திருவுளம் இறங்காதா தேவி? நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. இந்த பாட்டை கோபமாக பாடியிருக்கேன், கெஞ்சி பாடியிருக்கேன், வருத்தமாக பாடியிருக்கேன் முன்னெல்லாம். இப்போது சந்தோஷமாக சொல்கிறேன். நான் உன்னோட பொம்மையாக கூட இருக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் மீனாட்சி. நீ என்னை உன் கையில் வச்சு விளையாடுற பொம்மையாக வச்சுக்கோ. கிளி வச்சிருக்கேல்ல, அது உயிரோடு இருக்கிற கிளி. என்ன அந்த கிளி பொம்மையாக கூட வச்சுக்கோ. நீ பொம்மையை கையில் வச்சு கிளிகிழப்ப மாதிரி இப்படியும் அப்படியுமா ஆட்டி ஆட்டி விளையாடினா
உனக்கு சந்தோஷத்தில் கெக்க புக்கன்னு அதனால் சிரிப்பு வந்து கலகலன்னு சிரிப்பேன் அப்படின்னா அதுக்காகவாவது உனக்கு பிரயோஜனப்படுறதுக்கு இந்த பொம்மையை நீ வச்சுக்கோ. நான் ஒரு விளையாட்டு பொம்மையா அப்படின்னு கேட்டேன். இப்போ நானே சொல்கிறேன், நான் உனக்கு விளையாடுறதுக்கு ஒரு பொம்மையாவது இருக்கேன் மீனாட்சி. அதுதான் என்னால் உனக்கு தர முடிகிறது மீனாட்சி.